பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தின் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் 25 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் உள்ளன. இவற்றில் மழைநீர் வடிகால், பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகள் தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் வாயிலாக வழங்கப்படுகின்றன. அதற்காக அவர்களிடம் 10 முதல் 25% வரை அதிகாரிகள் கமிஷன் வசூலிக்கும் நடைமுறை உள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விஜய் இதுபோன்ற கமிஷன் கலாச்சாரத்தை தடுக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் யார் யார் கமிஷன் பெறக்கூடியவர்கள், எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு பெறுகின்றனர், அப்பணம் யார் யாருக்கு செல்கிறது போன்ற தகவல்களை சேகரிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் மாநகராட்சிகள், நகராட்சிகளில் அதே பகுதியை சுற்றி இடமாறுதல் பெற்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரிகள் பலர் இருக்கின்றனர். அவர்களை அடையாளம் கண்டு பணியிட மாற்றம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. கமிஷன் வாங்கும் அதிகாரிகள், அவர்களுக்கு உடந்தையாக இருப்போர் போன்ற விவரங்களை உளவு பிரிவு போலீஸ் உதவியுடன் சேகரிக்கும் பணியை தொடங்கியுள்ளோம். அப்பட்டியல் முதல்வர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர்.